தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தால் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த பலர் தங்குவதற்கு இடமின்றி தவித்த நிலையில் திருச்செந்தூரைச் சேர்ந்த விடுதி உரிமையாளர் ஒருவர் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து உதவியுள்ளார். பேரிடர் காலங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் விடுதி உரிமையாளர்களுக்கு மத்தியில் தனித்து நிற்கிறார் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணிக்கம். பேரிடர் காலத்தில் கட்டணத்தை உயர்த்தி மக்களை துயரத்திற்கு உள்ளாக்கும் விடுதி உரிமையாளர்கள் ஒருபுறம் இருக்க, தனது விடுதியை இலவச புகலிடமாக அளித்து உதவியுள்ளார் மாணிக்கம். வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்களிடம் கட்டணமே வேண்டாம் என்று கூறியதோடு உணவு வழங்கவும் தனது சொந்த பணத்தில் ஏற்பாடு செய்து உதவியுள்ளார். இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. வேற இந்த மாதிரி ரூமை காலி பண்ணுங்க, அதிகமாக பணம் கொடுங்க, எதுவுமே கேட்கல. டீசர்லாம் போட்டு ஜென்ரேட்டர்லாம் ஆன் பண்ணி கொடுத்தாங்க. நிறைய பேர் ஊர்ல இருந்து கான்டாக்ட் பண்ண முடியலைன்னு கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது. ஃபோன்லாம் சார்ஜ் இல்லாமல் இருந்தது. அந்த டைம்ல ஜென்ரேட்டர் போட்டு விட்டதுனால நாங்களும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டோம். கடந்த 7 ஆண்டுகளாக தங்கும் விடுதி நடத்தி வரும் மாணிக்கத்தின் விடுதியில் 16 அறைகள் உள்ளன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மழை அதிகரிக்க தொடங்கிய போது திருச்செந்தூர் நகரமே தனித்தீவானது. இந்நிலையில் இவரது விடுதியில் அறை எடுத்து தங்கியிருந்தவர்கள் வெளியே செல்ல முடியாமல் சிரமமடைந்துள்ளனர். அவர்களின் நிலையை உணர்ந்த மாணிக்கம் தன்னால் கூடுமான உதவிகளை செய்ததோடு 20,000 ரூபாய் செலவில் விடுதியின் ஜெனரேட்டருக்கு டீசல் போட்டு மின் விநியோகமும் செய்துள்ளார். எல்லாரும் நன்றி தான் சொன்னாங்க. 11 ரூம் காசு வாங்கவே இல்லை. 2 நாள் 3 நாள் இருக்க தான் செஞ்சாங்க. பிள்ளைகளோட யாரெல்லாம் இருக்காங்களோ, கை குழந்தை யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ, நான் சும்மா தான் ரூம் கொடுத்தேன். அதுக்காண்டி பெரிய ஆளுகளுக்குலாம் ரூம் கொடுக்கல. கை குழந்தையோட யார் வந்திருந்தாலும் நான் ரூம் ஃப்ரீயாக தான் கொடுத்தேன். இது போக நான் வெளியிலேயும் ஒரு 10 ரூம் போட்டு தான் கொடுத்தேன். தெரிஞ்ச லாட்ஜில் ஒரு லாட்ஜில் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு 10 ரூம் கொடுங்க அப்படின்ட்டு. நான் ரூபா பேமெண்ட் எனக்கு கொடுத்துருக்கோம்ப்பா அப்படின்னாங்க. நான் பேமெண்ட் கொடுத்துட்டேன். குழந்தைகளோடு வெள்ளத்தில் சிக்கிய வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் மின்சார வசதியை தனது சொந்த செலவில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் மாணிக்கத்தின் செயல் மனிதநேயத்தின் உச்ச வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அப்துல் கபூருடன் செய்தியாளர் முத்துப்பழம்பதி.